வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகமில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகரோட அறுபடை வீடுகளான 2ஆம் படை வீட்டை தான் பார்க்க போகிறோம். முதல்ல போன பதிவில் நம்ம திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புத்திர பேரு, உயர் பதவி, பொன் சேர்க்கை தரும் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கலாம். வாங்க. திருச்செந்தூர் முருகன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடலோட அழகையும் இயற்கையின் அமைதியையும் ஒருங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து வழிபடுறதுனால பக்தர்களோட துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. திருச்செந்தூர் முருகனோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்குது. ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனித்துவமான சிறப்பு. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பான திருத்தலம். கோயிலின் அமைப்பே ஒருவித அமைதியும் அழகையும் பக்தர்களுக்கு தருது. இதோட புராண பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்த பின் முருகன் இங்கே வந்து சிவபூஜை செய்ததாக புராணங்கள் கூறுது. இந்த நிகழ்வு திருச்செந்தூருக்கு மேலும் புனிதத்தை சேர்த்துருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் இந்த வருடம் கடந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூருக்கு சென்று வழிபடுவது மட்டும் அல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம முருகனை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா அவரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபடுறதுனால நம்மளோட துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெறுகிறதோட இது ஒரு குறை தீர்க்கும் தலமாக கருதப்படுது. உங்களோட குறைகள் அத்தனையும் நீங்கி முருகப்பெருமானோட அருளை பரிபூரணமாக பெறலாம். இது குரு பகவான் தவம் செய்த தலம் அப்படின்றதுனால குரு பயிற்சி இது பண்ணுற காலத்தில் கூட நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகர் அருளால் உங்களுக்கு புத்திர பேரு, வேலை வாய்ப்பு, பொன் சேர்க்கை அனைத்துமே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு அருள்வார். முதல்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலாலேயும் மனதாலேயும் நீங்கள் நல்லபடியாக தயார்படுத்திக்கணும். கோயிலுக்கு சென்றதுக்கு முன்னாடி முருகனை மனசார நினச்சி தியானம் பண்ணி அவரை வழிபடுவதற்கான ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு போகணும் அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, கஷ்டங்கள் நீங்கி பொன் சேர்க்கை அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். முக்கியமாக தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஒரு விதமான ஐதீகம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமையறதுக்கும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பார். வாழ்க வளமுடன். பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில்